கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு இணைந்திருந்து இந்த சத்தியத்தின் வழியிலே நடக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், இந்த வேத ஆராய்ச்சியில் என்னோடு பிரயாணப்படுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து தியானிப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் 3ஆம் உவமையை ஒரு சிறு ஜெபத்திற்கு பிற்பாடு ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மீண்டும் ஒரு விசை உம்முடைய பாதம் வருகிறோம். எங்களை அர்ப்பணித்தவர்களாய், உம்முடைய உள்ளத்தை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாய், இதோ இந்த ஊமையிலிருந்து போதிக்கப்பட்ட காரியங்களை நாங்கள் எண்ணி சிந்தித்து பார்த்து மனம் திரும்ப நீர் உதவி செய்யும். இந்த வேளையிலும் நாங்கள் தொடர்ந்து இதை தியானிக்க இருக்கிறோம். என் தேவ ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளட்டும். நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, நாம் இந்த 15ஆம் அதிகாரத்தின் ஊமையை தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இளையகுமாரன் தகப்பன் வீட்டிலேருந்து புறப்பட்டு ஒரு தூர தேசத்திற்கு போனான். தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அங்கே மிகுந்த பஞ்சம் உண்டானபடியினால் அவன் எங்கே போயிருந்தானா, ஒரு 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 குடியானவன் வீட்டில் போயிட்டு தங்கியிருக்கிறான். பார்த்தா ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் பன்றிகளை மேய்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. வேத வசனம் சொல்லுகிறது, லூக்கா 15ஆம் அதிகாரம் 17வது வசனம், அவனுக்கு புத்தி தெளிந்த போது. எங்க ஆடுகளை மேய்த்துட்டு இருந்தது வரைக்கும் அவனுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. ஆனால் பன்றிகளை மேய்க்கும் போது தான் அவனுக்கு புத்தி தெளிகிறது. அந்த புத்தி தெளிந்த இடம் எங்க அப்படின்னா 16வது வசனம் சொல்லுது, அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிறை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்த இடம், அவன் விழுந்து கிடக்கிற இடம், அவனுடைய வாழ்க்கையை ஒரு விசை திரும்பி பார்க்க செய்தது. அவன் எதையெல்லாம் இழந்து போனான். அவனுடைய மேன்மைகள் தகப்பன் வீட்டில் எப்படி இருந்தது, ஆனால் இங்கே அவனுடைய நிலை என்ன என்பதை அவன் சற்று சிந்தித்து பார்க்கிறான். அந்த பன்றிக்கு வைக்கிற தவிட்டை தின்ன ஆசையாயிருந்தானாம், அதை ஒருவனும் அவனுக்கு கொடுக்கலையா. அதை சாப்பிட்டு அதையாவது சாப்பிட்டு வயிறு நிறைச்சிக்கலாம்னு நினைக்கிறான், அதையும் யாரும் கொடுக்கல. புலம்பல்ல ஒரு அழகான வசனம் இருக்கிறது. புலம்பலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், புலம்பலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது. என்னன்னா, புலம்பல் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதியில் பாழாய் கிடக்கிறார்கள், இரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளில் அணைந்து கொள்கிறார்கள். இவன் எப்படிப்பட்டவன்? தகப்பனுடைய வீட்டில் அவன் இருந்த நிலை என்ன? நல்ல போஜனங்கள் சாப்பிட்ருப்பான், நல்ல பதார்த்தங்களை சாப்பிட்ருப்பான். ஆனால் இங்கே என்னாச்சு? பன்றிக்கு வைக்கிற தவிட்டின் மீது ஆசை கிடைக்கல. தகப்பன் வீட்டில் இருக்கும்போது நல்ல வஸ்திரங்களை உடுத்தி இருப்பான். ஆனால் இங்கே என்ன ஆச்சு? அவன் மீது சேரு. தகப்பன் வீட்டில் இருக்கும்போது நல்ல வாசனை திரவியங்களை பயன்படுத்தியிருப்பான். ஆனால் இப்பொழுதோ பன்றிகளுக்கு மத்தியில் அவன் மீது நாற்றம் அடிக்கிறது. இங்கே தகப்பன் வீட்டில் அவனை சுற்றி நிறைய வேலையாட்கள் இருந்திருப்பாங்க. இவன் பன்றிகளை மேய்க்கிற வேலையாளாய் இவன் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. புத்தி தெளிகிறது. அங்கிருந்து புறப்படணும்னு நினைக்கிறான். நல்ல தீர்மானம், நல்ல தீர்மானம். சில நேரங்களில் ஒரு பாவம் நமக்கு கண்ணுக்கு முன்பாக இருக்கும், உள்ளம் சொல்லும், ஆவியானோடைய சத்தம் கேட்கும், வேண்டாம் இது தப்பு, வேண்டாம் இதை செய்யாதன்னு தோணும். ஆனால் அதை மீறி போய் செய்யும்போது ஒரு குற்ற உணர்வு வரும். அதை செய்ததுக்கப்புறம் ஐயோ இதை நம்ம செய்துட்டோமேன்னு வர குற்ற உணர்வு இருக்குல்ல, அது உங்களை மனம் திரும்புவதற்கான முதல் படி. குற்ற உணர்வு அடையாத எந்த ஒரு உள்ளமும் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்ற ஒரு உள்ளம். மூத்த இளையகுமாரன் பன்றிகளுக்கு மத்தியில் நின்று, சேற்றுக்கு மத்தியில் நின்று தன் தகப்பனுடைய இல்லத்தை சிந்தித்து பார்க்கிறான். அவன் உள்ளம் உணர்கிறது. உடனே ஒரு தீர்மானம் எடுக்கிறான், நான் என் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன். இந்த ஊமையை பார்க்கும்போது, இந்த இடத்துல பார்க்கும்போது பசிக்குது, சாப்பாடு இல்லை, பன்றிக்கு வைக்கிற தவிட்டை கூட எனக்கு கொடுக்க யாரும் இல்லை, எங்கள் அப்பா வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க, அதனால் நான் எழுந்து போவேன் அப்படின்னு சொல்லுது. இதை பார்க்கும்போது ஏதோ பசிக்காக சாப்பாட்டுக்காக தகப்பனை நோக்கி போன மாதிரி இருக்கும்ல. அப்படி இல்லை. அந்த உண்மையான மனம் திரும்புதலின் வார்த்தை, அவனுடைய அந்த ஒரு வார்த்தை அவன் உள்ளத்தை தேவனுக்கு முன்பாக, தகப்பனுக்கு முன்பாக படம் பிடித்து காட்டுகிறது. அவன் என்ன சொல்றானா, 17வது வசனம், அவனுக்கு புத்தி தெளிந்து.
அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இந்த ஒரு வார்த்தை போதும். அவன் ஆகாரத்துக்காய், பசிக்காய், ஆடைகளுக்காய் தகப்பன் இடத்துல வரல, உணர்ந்தான். உண்மையான ஒரு பாவ அறிக்கை. தாவீதோட வாழ்க்கையை நம்ம கவனிக்கணும். தாவீது உரியாவுக்கு துரோகம் செய்து அவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டு பின்பாறு ஒரு பாவத்தில் அகப்படுகிறான். அகப்பட்டவனுக்கு நாத்தான் மூலியமாக செய்தி அனுப்பப்பட்டு உணர்த்தப்படும் போது அவன் எழுதுகிறான் ஒரு சங்கீதம், 51ஆம் சங்கீதம். அந்த சங்கீதத்தில் அவன் சொன்ன வார்த்தைகளை நம்ம கவனித்து பார்க்கணும். வசனம் 3வது வசனமும் 4வது வசனமும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர், ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை செய்கிறேன். தாவீதுடைய இந்த பாவ அறிக்கை இந்த இளைய குமாரனுடைய பாவ அறிக்கையும் ஒன்றாகவே இருக்கிறது. தாவீது தன் ஜெபத்தில் ஆண்டவரிடத்திலே அவன் பாவ அறிக்கை செய்கிற பொழுது, ஆண்டவரே, நான் உரியாக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன், நான் பத்சபாலுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன், அவன் சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் அவன் சொல்லுகிற வார்த்தை, தேவரீர், உமக்கு ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்காவது ஒரு நன்மை செய்தீர்கள் என்றால் நீங்கள் அவருக்கு செய்யவில்லை, தேவனுக்கு செய்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நபருக்கு நீங்கள் தீமை செய்கிறீர்கள் என்றால் அந்த தீமை அந்த நபருக்கு செய்ததில்லை, முதலாவது தேவனுக்கு செய்தது. நீங்கள் நன்மையானாலும் தீமையானாலும் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு ஆத்துமாவுக்கு செய்யும் போது அது முதலாவது தேவனுக்கே செய்யப்படுகிறது. நீங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்கிறீர்களா, இல்லை தேவனுடைய நாமம் மகிமைப்படி செய்கிறீர்களாங்கிறத ஆவிக்குரிய வாழ்க்கையில் கேள்விக்குறி. தாவீது அவன் செய்தது மாபெரும் பாவம். அந்த பாவத்தை உணர்ந்து அழுந்த தருணம், நான் உரியாவின் இடத்திலோ பத்சபால் இடத்திற்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லாமல், அவர்களை உண்டாக்கின தேவரீர், உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். ஆண்டவர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் இந்த ஒரே ஒரு உண்மையான பாவ அறிக்கையை தான் எதிர்பார்க்குறாரு. நம்ம அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 4 முறை ஜெபம் பண்ணாலும் 4 முறையும் பாவ அறிக்கை இருக்குது. ஆனால் நம்ம பண்ணுற பாவ அறிக்கையில் நம்ம கேட்குற மன்னிப்பெல்லாம் நமக்கு மன்னிக்கப்பட்டுச்சுன்னு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அந்த மன்னிப்பை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அந்த மன்னிப்பை நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? 1, உங்கள் உள்ளம் நீங்கள் செய்த செயலுக்காய் வெட்கப்படணும். ஐயோ, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. உங்களை நீங்களே அந்த பாவத்திலிருந்து வெளிவரும்போது மன்னிப்புக்காய் மன்றாடுகிறவன் முதலாவது தன்னை குறித்து வெட்கப்படுவான், தன் நிலையை உணருவான். உணர்ந்தவன் சும்மாக இருக்க மாட்டான், தீர்மானம் எடுப்பான். தீர்மானம் எடுத்தவன் அதே இடத்துல உட்கார மாட்டான், தேவனை நோக்கி நடந்து அவருடைய சமூகத்திற்கு சென்று பாவ மன்னிப்புக்காக மன்றாடுவான். அந்த பாவம் மன்னிப்பு மன்னிக்கப்படுகிற பொழுது அவன் வெறும் மன்னிப்பை மட்டுமே பெற்றவனான் ஆகிறதில்ல, அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான். நீதிமான் ஆக்கப்படுகிறவன் அதோடு நிற்பதில்ல, அவன் பரிசுத்தவான் ஆக்கப்படுகிறான். ஆண்டவர் வெறுமன மன்னிப்பை மட்டுமே கொடுத்து நம்ம கூட அவரை அழைக்கிறதில்ல, நம்மளை நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் பரலோகத்திற்கு உடன் சுதந்திரவாளிகளாகவும் நம்மை அழைத்திருக்கிறார். இப்போ இந்த இளைய குமாரனும் எழுந்திருக்கிறான், அந்த உண்மையான அறிக்கை செய்கிறான். அப்பா, நான் உமக்கு துரோகம் செய்யலை, பரத்துக்கு விரோதமாக துரோகம் செஞ்சேன், உம்முடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தையும் நான் இழந்துட்டேன்னு சொல்லி அவன் எழுந்து போகிறான். அருமையான ஒரு வசனம் இருக்குது. மீகா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மீகா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லிருங்க. எழுந்திருங்கள், எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் கொடியதாயிருக்கும். இளையகுமாரன் அந்த தீட்டுப்பட்ட இடத்துல இருந்தான். அங்கிருந்து அவன் வெளியே வர வேண்டும் என்பது அவனுடைய தீர்மானமாக இருந்துச்சு. மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த மன்னிப்பை விற்று போட்டு தவிட்டை திங்க ஆசையாக இருக்கும் இளையகுமாரர்களே, உளையான சேற்று என்கிற பாவத்திலிருந்து நீங்கள் மீண்டெழுங்கள். அது உங்களை நாசப்படுத்தும். பரிசுத்தத்திற்காய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அந்த பாவத்தினால் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதன் நாசம் கொடியதாக இருக்கும்.
பரலோகத்திலிருந்து உங்களை இழுத்தெடுத்து பாதாளத்தின் வழியாக கொண்டு போகிற பொழுது, இதோ உங்களுக்காய் ஒரு ஆணி படிந்த கரம் நீட்டப்படுகிறது. அந்த கரத்திலிருந்து சிந்துகிற ஒவ்வொரு துளி இரத்தத்திலும் உங்களுக்கான எனக்கான மன்னிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், எழுந்திருங்கள். உங்கள் பாவத்தை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும். நம்மளுடைய நிலையை உணர்ந்தவர்களாய், என் தகப்பனை விட்டு, என் கிறிஸ்துவை விட்டு, என் மெய்ப்பனை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன்னு எப்போ உணர்வு வந்துச்சோ அந்த நிமிஷம் எழுந்திருங்க. உங்கள் மீது நாற்றம் அடித்தாலும் சரி, நீங்கள் வஸ்திரம் இல்லாமல் இருந்தாலும் சரி, உங்கள் நிலை என்னவாக இருந்தாலும் சரி, அப்படியே எழுந்திருங்கள். இளையகுமாரன் தகப்பன் வீட்டிலேருந்து போகும்போது எப்படி போயிருப்பான்? இப்போ திரும்ப வரான். வரும்போது என்ன நினைக்கலாம்? ஐயோ, அப்பா வீட்டில் தான் நான் இப்படியெல்லாம் போனேன், திரும்ப அப்பாவை பார்க்க போகிறேன், குளிச்சுட்டு சுத்தமாயிட்டு ஒரு நல்ல துணிமணியை போட்டுக்கிட்டு போகலான்னு நினச்சிருக்கிறதுக்கான முயற்சி செய்திருக்கலாம்ல. அவன் உணர்ந்தான். பாவத்தை உணர்கிற ஒருவன் தன்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவனிடத்தில் வந்து நிற்பானே தவிர, என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நான் தேவனிடத்தில் வருகிறேன்னு சொல்லுகிறவன் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர முடியாது. சில நேரங்கள் கவனிச்சு பாருங்க, முதல்ல நான் என்னை சரி பண்ணிக்கிறேன், அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து நான் வரேங்க, அப்படி நிறைய ஊழியங்களை இந்த வார்த்தைகளை கேட்க முடியும். ஆனால் தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே வாங்க. உங்களை சுத்தப்படுத்துவதும், உங்களை பரிசுத்தமாக்குவதும், உங்களை தூய்மையாக்குவதற்கும் ஆண்டவர் இருக்கிறார். இளையகுமாரன் எழுந்திருந்தான், புறப்பட்டான், அவனுடைய தகப்பனை நோக்கி போனான். அடுத்த வார்த்தை சொல்லுது, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உன்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். நல்ல தீர்மானம். பாவம் என்று உணரும், தவறு என்று உள்ளம் சொல்லும், மீண்டு வரதான் ஆசைப்படுவோம். ஆனால் இன்னும் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா அந்த பாவத்தின் மோகம், அது நம்மளை வைத்திருக்கிற அந்த பாவ போதை உங்களை தெளிய விடாமல் பார்த்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு தீர்மானம், உங்களை அழைத்த கிறிஸ்துவையும் அவர் பட்ட பாடுகளையும் உங்களுக்காய் அவர் மரித்த அந்த காட்சியையும், நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தில் அகப்பட்டிருந்தாலும் சரி, அந்த காட்சியை ஒரு முறை சிந்தித்து பார்த்தால் நீங்கள் தகப்பனிடத்தில் திரும்பி வருவீர்கள். தகப்பனிடத்தில் திரும்பி வருவீங்க. அதே போல ஆண்டவரும் இப்போ இளையகுமாரன் வரான். எங்கே வரான்? தகப்பனிடத்தில் வரான். அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்திலே வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, எப்படி? அவன் தூரத்திலே வரும்போது யார் கண்டுபிடிச்சாங்களாம்? தகப்பன் கண்டுபிடித்தார். எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? இவன் தகப்பன் வீட்டிலேருந்து போகும்போது எப்படி போயிருப்பான்? ஒரு உயர்ந்த வஸ்திரம் உடுத்திருந்திருப்பான். அந்த ஆஸ்தி எல்லாவற்றிற்கும் அவன் அரசனை போல போயிருந்திருப்பான். ஒரு நல்ல பதார்த்தங்களை புசித்தவனாய் நறுமண வாசனத்தோடு அந்த வஸ்திரங்களில் அந்த வாசம் வீச அவன் கடந்து போயிருப்பான். போகும்போது நல்ல கொழுமையாய் புஷ்டியாய் தகப்பன் வீட்டிலிருந்து போயிருப்பான். நல்ல பாதரட்சைகளை அணிந்திருப்பான், நல்ல உடைகளை உடுத்திருப்பான். சந்தோஷத்தோடு ஆகா எல்லாத்தையும் வித்துட்டோம் அப்படின்னு போறன்னு போயிருக்கலாம். தகப்பன் கடைசியாய் பார்த்த முகம் அதுதானே. இப்போ திரும்ப வரும்போது எப்படி வந்திருப்பான்? ஐஸ்வர்யவானாய் போனான், தரித்திரனாய் திரும்ப வந்தான். வஸ்திரத்தோடு போனான், திரும்ப வருகிற போது அவன் வஸ்திரத்தோடு வந்தானோ வஸ்திரத்தோடு வரலையோ அது அல்ல முக்கியம், அவன் அழுக்காய் வந்தான். அவன் மீது வீசப்பட்ட நறுமண வாசனை இப்பொழுது நாற்றமாய் மாறி போனது. நல்ல குளுமையும் புஷ்டியுமாய் தகப்பன் வீட்டிலிருந்து கடந்து போனவன் வாடிய முகமும் ஒட்டிய வயிறும் தளர்ந்த கையும் தள்ளாடும் கால்களோடு தகப்பனை நோக்கி அவன் கடந்து வருகிறான். எப்படி அந்த தகப்பன் அடையாளம் கண்டு கொண்டிருப்பான் என்றால், மகனுடைய உள்ளத்தை அறிந்த தகப்பனுக்கு தோற்றம் ஒரு பொருட்டே அல்ல. அந்த வாசனை தன் தகப்பன் வருகிறான் என்பதை, மகன் வருகிறான் என்பதை தகப்பன் கண்டுபிடித்திருந்திருப்பார். அவர் தூரத்திலே அவன் வருகிறதை கண்டு அடுத்த வார்த்தை சொல்லுது, மனதுருகி. அவர் மனதுருகிற தெய்வமா? இப்போ இந்த தகப்பன் தூரத்தில் அவரை பார்த்தாச்சு, அவன் வந்து கொண்டு இருக்கிறான். போய் என்ன சொல்லியிருக்கலாம்? ஏண்டா மகனே, நான் அப்போவே சொன்னேன் வேணான்னு, நீ போன, அதனால தான் பாரு உனக்கு என்னென்னலாம் கெதி வந்திருக்குது, நீ ஏன் அப்படி போன, என்ன செஞ்ச பாரு, எல்லாத்தையும் இழந்துட்ட, துணி இல்லாமல் வளர்க்குற, செருப்பு இல்லாமல் இருக்கிற, எல்லாம் வாடி போய் வந்திருக்கிறன்னு 1000 குற்றம் குறை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நீ என்னை விட்டு போனதுனால தான் இதெல்லாம் உனக்கு நடந்துச்சுன்னு குறை சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த தகப்பன் அவனை பார்த்த மாத்திரத்தில் எந்த குறையோ எந்த குற்றமோ எந்த குத்தி காட்டவோ எதுவும் செய்யலை. அவன் நிலையை பார்த்து அழுகிறார், மனதுருகிறார். என் மகனே, நீ வந்தது போதுன்னு சொல்றார், வந்தது போதுன்னு சொல்றார்.
இப்போ அந்த மனதுருகிற தெய்வம் ஏசாயாவில் ஒரு நல்ல வசனம் இருக்குது, அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். 55ஆம் ஏசாயா 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுது. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் பாவம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உங்களை தேடி வருகிற தகப்பனிடத்திலே ஓடி வாருங்கள். அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களை மன்னிக்க அவர் எப்பொழுதும் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த தகப்பனும் ஓடி போறாரு. எப்படியா? மனதுருகி. மனதுருகிற தெய்வத்தை, நமக்கு மனதுருகிற ஒரு தெய்வத்தை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது இரக்கத்தையும் அந்த அன்பையும் வெளியில தேடலாமா? சந்தோஷம் தகப்பன் வீட்டில் இருக்கிறது, தூரதேசத்தில் அல்ல. நாம் தூரதேசத்தை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டாம். தகப்பன் வீட்டில் நீங்கள் அனுபவித்த சந்தோஷத்தோடு வாழ்வது தான் ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கும். இப்போ மனதுருகி அடுத்தது என்ன வார்த்தை சொல்லுதுன்னா, மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு. வார்த்தைகள் இல்லை, அந்த உணர்வுகள் பேசுது. தகப்பன் யாரு என்பதை ஓடி போறாரு, கட்டி அணைக்கிறாரு, கட்டி அணைச்சி அழுகிறாராம். இந்த சம்பவத்தை நீங்கள் ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தில் பார்க்க முடியும். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யோசேப்பு மரித்து போனான் என்று யாக்கோபுக்கு சொல்லப்பட்டுச்சு. யோசேப்பு மரித்து போனான் என்று யாக்கோபுக்கு சொல்லப்பட்டுச்சு. அந்த யாக்கோபு வருகிறார் என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டுச்சு. யோசேப்பு யாக்கோபை சந்திக்க ரதங்களை பூட்டி கொண்டு போகிற பொழுது யாக்கோபுடைய உள்ள என்னவா இருந்திருக்கும்? யோசேப்பு மரித்து போனான். மரித்து போனதற்கான அடையாளமாய் அவர்களுடைய சகோதரர்கள் அந்த வஸ்திரத்தில் ரத்தத்தை கரத்தை கொண்டு வந்து காமிச்சு, உங்க பாருங்க பையன் மரிச்சிட்டான். யாக்கோபு நம்பிட்டான். யாக்கோபுடைய பார்வையில் யோசேப்பு இறந்துதான் இருந்தான். திடீர்னு அவன் உயிரோடு இருக்கிறான் ஒரு செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் யாக்கோபோ யோசேப்போ சந்திக்கிற பொழுது அவர்கள் கட்டி அணைத்து யோசேப்பு கட்டி அணைத்து யாக்கோபை அவன் கழுத்தை விடாமல் அவ்வளவு தூரம் அழுதானா. யாக்கோபு சொன்ன ஒரு வார்த்தை, என் மகனே, நீ மரிச்சு போயிட்டேன்னு நான் நினைச்சேன், நான் உன்னை திரும்ப பார்த்துட்டேன், இந்த நேரத்தில் எனக்கு மரணமே வந்தாலும் சந்தோஷம். இந்த தகப்பன் யாக்கோபை போல பேசியிருப்பார். யோசேப்பை போல அவன் கழுத்தை கட்டி கொண்டு, என் தகப்பனே, என் மகனே, உன்னை நான் காணாமல் போனேன், உன்னை கண்டுபிடித்தேன், என் உள்ளம் சந்தோஷப்படுகிறதுன்னு சொல்லி அந்த கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவனை ஆசீர்வதிச்சிருப்பார். இந்த நேரத்தில் தகப்பன் வீட்டில் எப்படி இருந்திருப்பார்? நல்ல வஸ்திரங்கள் ஓடித்திருப்பார், நல்ல நறுமணங்கள் அவர் மேலே இருந்திருக்கும். இப்போ இளையகுமாரன் தகப்பன் கிட்ட வரான், அழுக்கோட வரான், நாற்றத்தோடு வருகிறான். தகப்பனை கட்டி பிடிக்கும் போது அவனுடைய கரைகள் தகப்பன் மீது பட்டுச்சு. தகப்பன் மீது இருந்த அந்த நல்ல வாசனை அவன் மகன் மீது தெளிந்தது. இதுக்கு என்ன சொல்லுதுன்னா, அந்த வாசனை என்பது அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளம். யாக்கோபு ஒரு தேசத்தில் இருக்கும்போது சிமியோனும் லேவியும் போய் தீனாளுக்காக பழி வாங்கிடுவாங்க. அப்போ யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்லுவார், என் வாசனையை கெடுத்தீர்கள், நான் வாழ்ந்த வாழ்க்கையும் என்னுடைய நல்ல நாமத்தையும் கெடுத்து விட்டீர்கள். இப்போ இளையகுமாரன் நாற்றத்தோடு வருகிறான், தகப்பனுடைய வாசனை இல்லை. தகப்பன் கட்டி பிடிக்கும் போது தகப்பன் தன்னுடைய வாசனையை அவனுக்கு கொடுத்து அவன் மீது இருந்த அத்தனை கரைகளையும் தான் எடுத்து கொண்டு நின்றார். கிறிஸ்துவை நீங்கள் கட்டி பிடிக்கும் பொழுது உங்கள் அக்கிரமத்தையும் நாற்றத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய பரிசுத்தம், நீதி, அவருடைய நற்பெயர் என்பதை உங்களுக்கு சூட்டுகிறார். இப்போ கட்டி பிடிச்சிட்டார், அழுகிறாங்க. அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுது, முத்தம் செய்தான். முத்தம் செய்தான். இந்த முத்தம் எப்படிப்பட்டது? ஒரு அன்போட வெளிப்பாடு. அவர்களை நேசித்த அந்த நேசத்திற்கான அளவுகோல் அந்த முத்தம். ஆதியாகமம் 27:27 நீங்கள் வாசிக்கும்போது ஈசாக்கு ஏசா கிட்ட சொல்லுவார், நான் உன்னை ஆசிர்வதிக்க வேண்டும், நீ போய் எனக்காக ஒரு நல்ல பதார்த்தத்தை செய்து எடுத்துட்டு வான்னு. யாக்கோபு நடுவில் என்ன செய்வார்? இவர் நேராக போவார், போயிட்டு அப்படியே அம்மாவோட பேச்சை கேட்டு ஏசாவோடைய துணிகளை போட்டுக்கொண்டு வந்துடுவார். இப்போ முத்தம் செய்ய பக்கத்தில் போகணும். வசனம் சொல்லுது 27:27 என்ன சொல்லுதுன்னா, அவன் கிட்டே போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோய்ந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசிர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. இப்போ ஈசாக்கு
ஏசாவை ஆசீர்வதிக்க கூப்பிட்டான். ஆனா வந்தது யாக்கோபு. ஆனா வாசனை ஏசாவின் வாசனை. இளைய குமாரனோ தகப்பன் வீட்டிலிருந்து போகும்போது நல்லா தான் போனான். தகப்பனுடைய வாசனையோடு தான் போனான். ஆனா திரும்ப வரும்போது தகப்பனுடைய குமாரனுங்கிற அடையாளத்தை இழந்து வந்தான். ஏசா போய் யாக்கோபு வந்து வாசனை ஏசாவுடைய வாசனையை போல இவன் தகப்பன் வீட்டிலிருந்து போனா, வந்தது யாக்கோபு மாதிரி வந்தா. ஆனா அவன் மீது வீசப்பட்ட வாசனை இது என்னுடைய குமாரன் என்கிற வாசனை. அழகான வார்த்தனை. கடவுள் ஆசிர்வதித்த வயல்வெளியை போல இருக்கிறது. அந்த தகப்பன் அந்த கட்டி அணைக்கும் போது அந்த முத்தம் அவரை, அந்த இளையகுமாரனை தன்னுடைய மகனாய் அவர் ஏற்றுக்கொண்டார். உலகத்தின் பார்வையில் அவன் வரும்போது வஸ்திரம் இல்லாமல், ஆடைகள் கரைபடிந்தவர்களாய், இல்லது ஆரோக்கியமற்றவனாய் அந்த நாற்றத்தோடு வந்ததை எல்லாரும் பார்த்தாங்க. என்ன இப்படி ஒருப்பட்ட மனுஷன் அப்படின்னு. ஆனால் அது யாருடைய மகனா? தகப்பனுடையது. மற்றவர்களுக்கு கண்ணுக்கு முன்பாக எப்படிப்பட்ட வேணாலும் தெரியலாம். தகப்பனுடைய பார்வையில் நீங்களும் நானும் யார்? உங்களை பற்றி 1000 விமர்சனங்கள் வைக்கப்படலாம். உங்களுக்கு எதிராக 1000 நாவுகள் உங்களை குற்றப்படுத்தலாம். முதலாவது, உங்கள் இருதயம் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. இரண்டாவது, தேவ சமூகத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றதாய் நிற்க வேண்டும். இந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் நாம் சந்தோஷமாக இருப்பதற்கான அடையாளம். இப்போ இந்த தகப்பன் அந்த குமாரனை கட்டி அணைச்சான், முத்தம் செய்தான். அதே மாதிரி கிறிஸ்துவையும் ஒருவன் முத்தம் செய்தான். லூக்காவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 48வது வசனம் சொல்லுது, ஆண்டவர் அந்த கடைசி நேரங்களில் யூதாஸை பார்த்து கேட்பார். யூதாஸ் போயிட்டு, நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவர் தான் வந்து பிடித்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி யூதாஸை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு. யூதாஸ் போய் ரபி என்று சொல்லி கிறிஸ்துவை முத்தம் செய்கிற பொழுது இந்த அழகான வசனம் சொல்கிறது. லூக்கா 22:48, யூதாஸே, மனுஷகுமாரனை முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய். அன்புக்கு அடையாளமான ஒரு விஷயம். அந்த வார்த்தை, கிறிஸ்துவின் கேட்ட வார்த்தை, மனுஷகுமாரனை முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய் அப்படின்னா, நீ என்னை கொல்லுவதற்கு எடுத்த ஆயுதம் நான் உன்னிடத்தில் காட்டின அன்பா? ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். யுதாஸ் கூட தான் ஆண்டவர் இருந்தார். யுதாஸ் ஆண்டவரோட தான் இருந்தா. கிறிஸ்துவோடு இருக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தில் வஞ்சனையோடு தேவனை நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முத்தமும் மீண்டும் மீண்டும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறீர்கள். அன்பானவர்களே, கிறிஸ்து உங்களை முத்தம் செய்ய அனுமதியுங்கள். ஒருபோதும் யூதாசை போல முத்தம் செய்து விடாதீர்கள். நமக்காய் பாடுபட்டு மரித்தது அந்த ஒரு தரம் போதும். ஒரு தரம் போதும். என் பாவமும் என் மீறுதலும் அவர் என் மீது வைத்த அன்பும் பாசமும் நேசத்தையும் அதை மறந்து என் கிறிஸ்துவ நான் மறுபடியும் போய் போய் சிலுவையில் அறையலாமா? ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்கிறோம், ஆண்டவரோட அன்பா இருக்கிறேன்னு சொல்கிறோம், சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறோம், வேதம் வாசிக்கிறேன்னு சொல்கிறோம், நல்ல காரியங்கள் செய்கிறேன்னு சொல்கிறோம். உள்ளத்தில் வஞ்சனையோடு இருந்தா, தேவனோடு இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டவன் என்று சொல்லிக்கொண்டு என் உள்ளம் யூதாசின் உள்ளத்தை போல இருக்குமே என்றால் இன்னும் எத்தனை காலம் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டே இருப்போம். அவர் உங்களை முத்தம் செய்ய ஆவலோடு இருக்கிறார். அனுமதியுங்கள். ஒரு காலமும் யூதாசை போல வஞ்சக முத்தத்தை கிறிஸ்துவினிடம் செய்து விடாதீர்கள். காத்திருங்கள். குமாரனுக்கு தகப்பன் வைத்த பரிசை, பொக்கிஷத்தை திறந்து பார்ப்போம். இணைந்திருங்கள். மீண்டும் சந்திக்கிறவரை தேவன்